கேமராலாம் வச்சு நீங்கள்லாம் போனால் அவ்வளோதான். ஸோ கைஸ், பேக் டு சென்னை. 4 months கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே தான் இருந்தேன். இப்போ வந்து பேக் டு சென்னை. ரொம்ப ஹாப்பியாகுது. அது மட்டும் இல்லை, என்னோட செட்டப் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நேற்று ஃபஸ்ட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒர்க்கே வந்து எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரீச் ஆன உடனே வந்து எல்லாத்தையுமே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து கரெக்டாக வந்து என் பண்ணல. ஏன்னா இந்த செட்டப் வந்துச்சுன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துடும் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன வாங்கணும், அதே மாதிரி இந்த இடத்துல இது எல்லாமே வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி ஒட்டி வச்ச ஸ்டிக் நோட்ஸ். ஆக்சுவலாக எல்லாமே வந்து என்னென்ன வாங்கணும், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட் வச்சுக்கணும், என்னென்ன ரைடு போகணும், ரைடுக்கு என்னென்ன பட்ஜெட்டு, என்னோட ஸ்பேஸ் மைண்ட்ஸ் வந்தாச்சு இப்போது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10th of March மார்னிங் வந்து 9:35 ஆகுது டைமு. அண்ட் இப்போ வந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, பெங்களூர் டு சென்னை வீடியோ. ஸோ அதை தான் வந்து இப்போ எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன். ஃபஸ்ட் எடிட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா சொல்கிறேன் ஏன் ஆர்டிஓ ஆஃபீஸ் எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கப்புறமா வந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன், டெய்லி விளாக். ஸோ டெய்லி ஈவினிங் 3 o'clock ஷார்ப்பாக என்னோடய விளாக்ஸ் இனிமேல் டெய்லி வந்துனே இருக்கும். என்ன மாதிரி கண்டென்ட்டு என்ன ஏதுன்றதை பற்றி எனக்கே ஐடியா இல்லை. ஏன்னா வந்து சத்தியமாக வந்து என்னோடய லைஃப் வந்து பயங்கர ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு லைஃபு. எப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நான் வந்து திடீர்னு லாங் ரைட் போகணும்னு நினச்சா திடீர்னு லாங் ரைட் கிளம்பி போயிடுவேன். திடீர்னு எதனா ஒன்று வாங்கணும்னு நினச்சா திடீர்னு அங்கே கிளம்பி போயிடுவேன். ஸோ அதனால் எனக்கே வந்து ஃபுல்லாக அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும் என்னோடய லைஃப். நானே வந்து எதுவுமே வந்து பிளான் பண்ணி வச்சுக்க மாட்டேன். ஸோ அதாவது அப்படி அப்படியே நடக்கிறது, அதாவது அப்படி அப்படியே விளாகாக வரப்போகுது இதுக்கப்புறமா. அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் டூப்பரான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்காக நான் இது பண்ண போகிறேன். தெரியல எவ்வளோ தூரத்துக்கு என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் இந்த டெய்லி விளாக்ஸுன்ற விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பண்ணணும்னு நினச்சா நம்ம பண்ணுவோம்ல, பண்ணலாம். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா எப்போ தான் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அது சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ இதுதான் வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ், மை ஸ்பேஸ். எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து 2 room போட்டேன். இதுக்கப்புறம் வந்து இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 11 o'clock ஆகுது ஆக்சுவலாக. அண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து 12 o'clock வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ மற்ற எல்லாத்தையும் அப்படியே போகிறோம்ல இப்போ சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் கரெக்டாக ஒரு 20 km சம்திங் செங்கல்பட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் தான் வரும். ஏன்னா வந்து நான் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி அப்படின்றதுனால எனக்கு வந்து செங்கல்பட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் தான் வரும் என்னுடைய பைக்குக்கு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். என்ன சடனாக ஆர்டிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கலாம். சொல்கிறேன், பைக்கில் போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வந்து இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட்டு எடிட்டிங்னா அது இன்றைக்கி மட்டும்தான். கிட்டத்தட்ட வந்து வித்தின் ஒரு 1 hour வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன், ஒரு 12 minutes வீடியோவை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து இது மாதிரி தான் பண்ணணும் போல இருக்குது. கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக, ஏன்னா நானே ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான், இப்போ கிளம்பியாச்சு செங்கல்பட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. இங்கேருந்து எப்படியும் ஒரு 20 minutes போயிடுவேன் நான். எதுக்கு இது சடனாக ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் வந்து ஆக்சுவலாக மோட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் தான் எடுத்திருந்தேன் நான் பைக் எடுக்கும்போது. ஸோ வந்து ஒரு 4 months 5 months முன்னாடியே ஃபினான்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃபினான்ஸ் முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அந்த என்ஓசி பேப்பர்ஸ் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு திரும்ப வந்து கொடுப்பாங்க. நம்மளுடைய ஆர்சி புக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் வந்து ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக்குன்னு சொல்லிட்டு வந்துடும் நம்மளோட ஆர்சி புக்லேயே. ஸோ அது வந்து கிளியரன்ஸ்க்காக வந்து என்ஓசின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. அது இருந்தால் தான் வந்து நம்மளால் பைக்கை மறுபடியும் ரீசேல் பண்ணுறதோ அது மாதிரி விஷயங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அதெல்லாமே பண்ண முடியும். அந்த ஒரு இது இருந்தால் தான். ஸோ நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த ஒரிஜினல் ஆர்சி புக் வந்து தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆர்சி புக் கொடுத்துடணும். அவங்க ஒன்லி வந்து இந்த ஷேடு கிட்ட அந்த மாதிரிலாம் போய் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் ஒரிஜினல் ஆர்சி புக் தர மாட்டாங்க. ஒரிஜினல் ஆர்சி புக் கொடுக்குறோம், பட் ஆனால் என்ஓசி வந்து தர மாட்டாங்க. என்ஓசி மட்டும் தான் வந்து அவங்ககிட்ட இருக்கும், அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். ஆர்சி புக்கெலாம் இந்த ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. என்னோட ஆர்சி புக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் வாங்கிட்டேன். அப்படி சப்போஸ் வந்து வாங்காமல் இருந்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, பட் வந்து இந்த மாதிரி ஆர்சி புக் தர மாட்டாங்க ப்ரோ, எப்படி லாங் ரைடு போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு. போய்ட்டு நீங்கள் வாங்கின ஷோரூம்லேயே போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து அவங்ககிட்ட இருக்கும். ஸோ வந்து அந்த ஆர்சி புக்கில் வந்து அந்த நேம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் வந்து இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து கிளியர் ஆகிடுச்சு, ஃபினான்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக வந்து ஒரு அப்ரூவல் மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸை வந்து வாங்கணும். அதுக்கு தான் வந்து இப்போ போயிட்டுருக்கேன்.
ஃபஸ்ட்டு அந்த ஒரு சீல் அண்ட் சைன் பண்ணுவாங்களாம் ஆக்சுவலாக ஆர்சி புக்கில் அந்த என்ஓசி அதுக்கப்புறமா வந்து நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் எது பண்ணுறதா இருந்தாலும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் பண்ண போகிறதில்ல மோட்டி சேல்ஸ் தான். பட் இருந்தாலுமே வந்து அதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அது மறுபடியும் வந்து அதோட வேலிட் டேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 90 days மட்டும்தான். ஆக்சுவலாக என்ஓசி வந்து 90 days போய்ட்டு நம்ம வந்து அதை கிளியரன்ஸ் பண்ணிடணும். ஸோ அதை கிளியரன்ஸ் பண்ணாத பட்சத்தில் வந்து மறுபடியும் என்ஓசி வந்து ரீஅப்ளை பண்ணணும். என்ஓசி ரீஅப்ளை பண்ணணும், அதுக்கு ஒரு 2000 rupees பே பண்ணணும். ஸோ வந்து இதுதான் நம்மளுடைய ஆர்டிஓ ஆஃபீஸ், மீன்ஸ் செங்கல்பட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆக்சுவலாக. ஸோ இங்கே எங்கே போய் கேட்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. கேமராலாம் வச்சு நீங்கள்லாம் போனால் அவ்வளோதான். உடனே என்னடா இது பண்ண வந்திருக்கே அது பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் கேமரா ஊற்றிக்கு உள்ளே வைப்போம். உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து வந்த வேலை முடியல. இதுவும் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஓப்பனில் தான் இருக்காங்க. 1:30 வரைக்கும் ஓப்பனில் இருப்பாங்களாம். பட் ஆனால் வந்து இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனாக மாறிடுச்சான். ஸோ அதனால் வந்து ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே இதுக்கே ப்ராசஸிங்கே எடுத்துகிட்டு வரணுமா. அண்ட் ரியலி வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது 11:45 ஆகுது. ஃபஸ்ட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பே பண்ணுற மெத்தடும் இருக்கும், ஆன்லைனில் பே பண்ணுற மெத்தடும் இருக்கும். பட் ஆனால் வந்து இப்போ ஆன்லைன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்களா ஆக்சுவலாக. அதுக்கு பாருங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ். ரியலி வந்து நானே வந்து எதிர்பார்க்கல. நான் கூட வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அது என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இந்த ஒர்க்கை வந்து மறுபடியும் நாளைக்கு வந்து எங்கள் அம்மா இல்லை யாருன்னா வந்து பண்ண வைக்க போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் வர முடியாது இந்த இடத்துல. ரியலி வந்து கடுப்பாகுது நம்ம மோட்டி. ஸோ இப்போ இந்த கேமரா உள்ளே வைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே இதை வச்சுன்னு வ்ளாக் பண்ணுறதுன்றது வந்து ரியலி வந்து ரொம்ப ஒரு இதுமான ஒரு விஷயம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் இடத்துலலாம் வந்து நம்ம கேமரா எடுத்துகிட்டே போகக்கூடாது. ஸோ அதை காட்டவும் கூடாது. ஸோ அதனால் இப்போதைக்கு கேமரா உள்ளே வச்சிடுறேன். இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம் நானும் மோட்டியும். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த சார்ஜர் இது போட்டதுலேருந்தே வந்து இந்த ப்ராப்ளம் வந்துனே இருக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதல்ல வந்து இதை கைட்டி போட்டு வேறு மாற்றணும். அப்படிலாம் வந்து கனெக்ஷனை வேறு இடத்துல கொடுக்கணும். பாருங்களேன், அப்படிக்கா போய் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுவோம். பப்ளிக்கில் இது மாதிரி தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் ரொம்பவே ஆடாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜம்ப் ஸ்டார்ட் டெக்னிக்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது. ஆக்சுவலாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நான் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் உள்ளே போனோன்னே வந்து இந்த பியூன்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து கேட்டேன் இது என்ஓசி கிளியரன்ஸ் வந்து எங்கே பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த சைடு பிளாக்ல போய் கேளுங்க அப்படின்னா. சரி ஓகே, நான் அந்த சைடு இன்னொரு பிளாக் இருந்தது அங்கே போய் கேட்டேன். உட்காந்து ஸோ அவர்கிட்ட போய் கேட்டேன் இது மாதிரி வந்து என்ஓசி கிளியரன்ஸ் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணல, ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும் தான் இங்கே இது பண்ண முடியுமா, இங்கே டேரெக்டாக வந்து பே பண்ண முடியாதா நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை ஆன்லைனில் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆன்லைன் ஆகிடுச்சு. ஓகே சார், ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சிக்கணும்ல, நான் வீடியோ சொன்னால் உங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் வந்து கேட்டேன். ஸோ ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிட்டு உங்களோட ஆர்சி புக் ஒரிஜினலு, அதுக்கப்புறமா வந்து க்ளோஷர் லெட்டர்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும் நம்மளுடைய அந்த ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து. ஸோ அந்த ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்க அந்த க்ளோஷர் லெட்ரு, அதுக்கப்புறம் ஆன்லைன் அந்த பே பண்ண ஸ்லிப்பு, இன்சூரன்ஸ் ஜெராக்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த கேபினில், அங்கே ஒரு கேபின் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த கேபினில் இருக்கவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புவாங்க. வெரிஃபிகேஷன் அனுப்பிச்சதுக்கப்புறமா முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hour ப்ராசஸ் தான் அது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க அந்த சீல் அண்ட் சைன் போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, வெரிஃபை பண்ணிவிட்டு தட் வந்து ஓகே ஃபினான்ஸ் ஓவர் ஆகிடுச்சு, ஃபினான்ஸ் வந்து இதுக்கப்புறம் இல்லை இந்த பைக்கு மேலே, இந்த பைக் வந்து மொத்தமாக வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க அப்படின்னா போதும். ஸோ கைஸ் போயிட்டு வந்தாச்சு அட் லாஸ்ட். ஸோ வீடியோ வந்து 2 முடிஞ்சாச்சு. இப்போ வந்து போயிட்டு வீடியோவை அப்லோட் பண்ணோம். அது மட்டும் தான் இப்போதைக்கு பேலன்ஸு இந்த வீடியோவை. மீன்ஸ் நேற்று நீங்கள் பார்த்த vlog. அட் லாஸ்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு தட் வந்து டெய்லி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன். எனக்கு தெரியல சரியா. அண்ட் உங்ககிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. இப்போ வந்து நீ March 10th டியூஸ்டே அண்ட் நேற்றுலேருந்தே டெய்லி வீடியோஸ் போட ஆரம்பித்தது தான் கணக்கு. மீன்ஸ் March 9th. இதோட வந்து அடுத்த March 9th வரைக்கும் வந்து டெய்லி வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு என்னால் புஷ் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு புஷ் பண்ணி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இது என் சைட்லேருந்து நான் கொடுக்குற ப்ராமிஸ். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டும் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. செம்மையாக வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து வெயில் வேறு லெவலில் அடிக்குது. அண்ட் இப்போ ஃபேன் வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஏன்னா vlog பண்ணிகிட்டு இருக்கறதுனால. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக இன்னும் வேர்க்குது. இந்த ரூமில் ஒரு ஏசி ஃபிட் பண்ணணும். ஏசி ஃபிட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா vlog பண்ணுறதுக்கும் சரி, சிஸ்டம் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து அப்போ தான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் மறக்காமல் வந்து உங்கள் பைக்குடைய என்ஓசி அது எல்லாத்தையுமே வந்து போய் அப்ரூவல் வாங்கி கிளியரன்ஸ் பண்ணுறங்க. பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா
ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸையுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். பைக் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லைனா எதனா ஒரு பொருள் வாங்குறது சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லைனா எதனா ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கலாம், இல்லைனா அது மாதிரி எதனா ஒரு சம்மந்தப்பட்டது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லா வீடியோலையும் கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் 1 or 2 இன்ஃபர்மேஷனாக சின்ன இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு வீடியோ ஃபுல்லாகவே இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். சிக்னல் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக வந்து இங்கே சிக்னலே இருக்காது. சுத்தமாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும்னா கூட இங்கேருந்து போகாது. இனிமேல் அவ்வளோதான். என்ன வந்து நான் ஃபுல்லாக வந்து இதுக்கப்புறம் பிஸியாக வச்சுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து மீன்ஸ் வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது, நல்ல கண்டென்ட் கொடுக்குறது, நல்ல குவாலிட்டியான வீடியோஸாக கொடுக்குறது, அது மாதிரி வந்து நானே ரொம்ப பிஸியாக்கிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா. அண்ட் ட்ராவலும் வந்து நிறைய ட்ராவல் பண்ண போகிறேன். ட்ராவல் பிளான்ஸும் வந்து நிறைய இருக்குது, மீன்ஸ் ரைட் பிளான்ஸு. ஸோ நிறைய ரைட்ஸ் போக போகிறேன் இதுக்கப்புறமும். ஸோ see you people in the next video. Till that, signing off your cherry. As usual, just eat, sleep, ride and repeat it again guys. Tata bye bye. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கே போயிட்டுருக்கேன், என்ன நடக்குது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் க்ளீனாக தெரியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுறேன். ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங், கீப் லவ்விங், பீஸ், பை. நல்லா இருக்குது சீரியஸாக. இப்படி விளாக் பண்ணின்னு இந்த பக்கம் எடிட் பண்ணின்னு இப்போ போய் அப்லோட் பண்ணலாம்.